தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் ஜோசப் விஜய் இன்று நள்ளிரவு சென்னையிலிருந்து தனி விமானம் மூலம் புறப்பட்டு மதுரை விமான நிலையம் வந்திருந்தார். இங்கிருந்து அவர் கார் மூலம் திருச்செந்தூர் செல்ல இருக்கிறார். தற்போது தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் மதுரை விமான நிலையம் வந்திருக்கிறார். அவரை காண்பதற்காக நூற்றுக்கணக்கான தொண்டர்கள் கை குழந்தைகளுடன், அதாவது ரசிகர்கள், தொண்டர்கள், பெண்கள் என குழந்தைகள் என உட்பட நூற்றுக்கணக்கானோர் மதுரை விமான நிலையத்தில் குவிந்து கிட்டத்தட்ட 2 மணி நேரத்திற்கு மேலாக விஜயின் வருகைக்காக காத்திருந்து டிவிகே என கோஷம் எழுப்பினார். தற்போது பட்டு வேட்டியில் விஜய் தற்போது மதுரை வந்தடைந்தார். பட்டி வேட்டி சட்டையில் இருந்தார். திருச்செந்தூர் செல்வதற்காக மதுரை வந்திருக்கிறார். தற்போது அதாவது கார் மூலம் இங்கிருந்து தரைமார்க்கமாக திருச்செந்தூர் செல்ல இருக்கிறார். மதுரை விமான நிலையத்தில் ஏராளமான தொண்டர்கள் அவரை காண்பதற்காக குவிந்திருந்தனர். அவரை வெளியே வந்த விஜய் தொண்டர்களை பார்த்து கையசைத்தவுடன் அவர் மீது மலர் தூவி உற்சாக வரவேற்பளித்தனர். வேல் பரிசீலிக்கின்றனர். அவரை அவர் புறப்பட்ட அந்த கார் மீது ஏறிய தொண்டர்கள் அவரை நகர விடாமல் கார் அப்படியே ஊர்ந்து சென்று கொண்டிருக்கு. தற்போது மதுரை விமான நிலையத்திலிருந்து விஜய் புறப்பட்டிருக்கிறார். சாலை மார்க்கமாக அல்லது திருச்செந்தூர் சென்றவாறு என தெரிகிறது. அங்கு ஓய்வு எடுத்துவிட்டு மறுநாள் காலை அந்த சாமி தரிசனம் மேற்கொண்டார் என தெரிகிறது. மணி சரியாக 1 மணி 46 நிமிடங்கள் ஆகியும் விஜய்க்காக நள்ளிரவும் பாராமல் கை குழந்தைகளுடன் பெண்கள், ரசிகர்கள் என விமான நிலையத்தில் குவிந்திருந்தனர். பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது.